இங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு வைரஸ் பாதிச்சிருக்கு. அதனால அவளை மட்டும் கிளாஸ் ரூமுக்குள்ள வச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா அந்த சின்ன பொண்ணு கண்ணெல்லாம் ரெட் ஆகி பயந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருக்கா. இப்போ இவளை காப்பாத்துறதுக்காக மிலிட்ரில இருந்து ஆளுங்க வந்து ப்ரொடெக்ஷனோட வந்திருக்காங்க. வந்ததுமே இந்த வைரஸ் வேற யாருக்கும் பரவக்கூடாதுன்னு அந்த பொண்ணு மேல மருந்து தெளிச்சு விடுறாங்க. இப்ப பார்த்தா அந்த பொண்ணு அடையாளமே தெரியாத அளவுக்கு வெள்ளையா இருக்கா. இவங்க இப்படி மருந்தடிச்சு கூட்டிட்டு போறத பார்த்துட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடறா. உடனே அந்த பொண்ணை ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இது அந்த பொண்ணோட அப்பா பார்த்துட்டு பொண்ணு கிட்ட வர ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ் அவரை விட மாட்டாங்க. அந்த பொண்ணு அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த கத்த அவளை ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க. ஏன்னா அந்த வைரஸ் பல பேருக்கு பரவி நிறைய செத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டனால அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு கூட கிளாஸ்ல இருந்த எல்லாரையும் அந்த ஸ்கூலோட ஆடிட்டோரியம்ல வச்சு அடைச்சு வச்சிடறாங்க. அப்ப அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சர் நான் அவளை தொடல, நான் மட்டும் வெளியே போகவான்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கும் அந்த சோல்ஜர்ஸ் வெளியே விட மாட்டாங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அவங்க சொல்றது எதையும் காதுல கேட்காத நிலைமையில தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்ப இந்த வைரஸ் எப்படி பரவுச்சுன்னா முதல்ல இந்த வைரஸ் பாதிச்ச ஒருத்தன் தெரியாம அந்த ஆத்துல விழுந்து செத்து போறான். இப்போ அந்த ஆத்து தண்ணிய ஒரு ஊரு குடிச்சு வைரஸ் பரவ இப்போ உலகத்துக்கே அந்த வைரஸ் பரவி நிறைய பேர் இறந்துகிட்டு வராங்க.